திருப்பூர் உடுமலைப்பேட்டை அருகே எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல பாத்தீங்கன்னா மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. மணிகண்டனின் உடலை பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள் அனுமதிக்க ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருப்பூரிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பகுதியில மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மூர்த்தி என்பவர் அவரது மகன்கள் தங்கபாண்டியன், மணிகண்டன் ஆகியோரும் அதே இடத்துல தங்கி பணியாற்றி வந்திருக்காங்க. அவர்களுக்குள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு மது போதையில தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்போது மூர்த்தியை 2 மகன்களும் கடுமையாக தாக்கி இருக்காங்க. அந்த தோட்டத்தோட நிர்வாகி பாத்தீங்கன்னா காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த தகவல் பாத்தீங்கன்னா உடனடியாக அப்பகுதியில ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த எஸ்ஐ சண்முகவேலுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு சென்று அவர் பாத்தீங்கன்னா அவர்களை சமாதானம் செய்ய முயன்ற போது மூவரும் இணைந்து உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்திருக்காங்க. சண்முகவேலுடன் வந்த ஓட்டுநரை அவர்கள் அறிவாளுடன் துரத்திய நிலையில தப்பி சென்ற அவர் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில தந்தை மூர்த்தி, மகன் தங்கப்பாண்டி ஆகிய இருவரையுமே போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மற்றொரு மகனான மணிகண்டனை காவல்துறையினரும் தேடி வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தலைமறைவாக இருந்த மணிகண்டன் சிக்கலூர் அருகே ஒப்பாறு ஓடை பகுதியில பதுங்கி இருந்ததா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில மணிகண்டனை பிடித்த போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற போது பாத்தீங்கன்னா சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளரை அவர் வெட்டி விட்டு தப்ப முயன்றிருக்காரு. அப்போது தற்காப்புக்காக பாத்தீங்கன்னா போலீசார் சுட்டதுல பாத்தீங்கன்னா மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையின் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இதையடுத்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனைக்கு பின்னர் பாத்தீங்கன்னா மணிகண்டன் உடலை நாயக்கனூருக்கு கொண்டு செல்ல அவரது தாயார் ஏற்பாடுகள் செய்து வச்சிருந்திருக்காங்க. ஆனால் நாயக்கனூர் கிராம பொதுமக்கள் பாத்தீங்கன்னா மணிகண்டனின் உடலை ஊருக்குள் அனுமதிக்க முடியாது, அப்படியே ஊருக்கு வெளியில் உள்ள மயானத்துக்கு கொண்டு சென்று உடலை புதைத்து விட வேண்டும் என முதலில் கூறியிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா நாயக்கனூர் ஊர் மக்கள் ஒன்று கூடி மணிகண்டன் உடல் வந்து சேர நள்ளிரவு ஆகிவிடும், அதனால் ஊர் மக்கள் சிலர் திருப்பூர் சென்று அங்கே மயானத்தில் மணிகண்டன் உடலை அடக்கம் செய்து விடலாம் எனவும் முடிவெடுத்திருக்காங்க. போலீசாருக்கு இந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து மணிகண்டன் உடல் திருப்பூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.